இன்னைக்கு நம்ம மார்வல் சைடுல இருந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அந்த காமிக்க பத்தி தான் பார்க்க போறோம். பீட்டர் பார்க்கர் ஒரு சிலந்தி கிடைச்சதுன்னா அவர் ஸ்பைடர்மேனா மாறுவாரு. ஆனா இந்த கதையில பீட்டர் பார்க்கர் அந்த சிலந்தி கடைசி வரைக்கும் கடிக்காம போயிடுது. அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்பைடர்மேன் ஆகாம சாதாரண ஒரு பீட்டர் பார்க்கர் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே அவரோட லவ்வரான மேரி ஜெனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு 2 குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர்மேன்ற பவர்ஸ் கிடைக்குது. இதுக்கு மேல சொல்லி ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. பீட்டர் பார்க்கர் எப்படி ஸ்பைடர்மேன் ஆனாரு, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நியூயார்க் சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க காலையில ஸ்னோலாம் மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நியூயார்க் சிட்டில உள்ள பீட்டர் பார்க்கரை காட்டுறாங்க. பீட்டர் பார்க்கர் தூங்கி எந்திரிச்சு அவர் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கும். பீட்டர் பார்க்கர் உனக்கு வயசாயிடுச்சுன்னா அவர் முகத்தை அவரே கண்ணாடியில பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பிட்டு அவரோட ரூம்ல இருந்து வெளியே வராரு. வெளியே ஹால்ல பீட்டர் பார்க்கரோட பையனும் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் பீட்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்தது குட் மார்னிங்னு சொல்றாரு. பீட்டரை பார்த்ததும் அவரோட பொண்ணு அப்பான்னு கூப்பிடுது. அவரோட பையன் பீட்டர் கிட்ட என்னப்பா பார்க்க சோர்வா இருக்கீங்க, நைட்டு லேட்டா தான் தூங்கினீங்களான்னு கேட்கறான். பீட்டர் அவர் பொண்ணு கிட்ட வந்து ஆமா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவரோட பொண்ணு பேக்கர்னு சொல்லுது. பேக்கர்னா பன்றி இறைச்சி. அதுக்கப்புறம் பீட்டர் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாரு. அப்ப அவரோட பையன் அம்மா சமைச்ச எல்லா சாப்பாடும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு புக்கை படிச்சுக்கிட்டு பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பீட்டருக்கு சாப்பிட எதுவும் இல்லாதனால கிச்சன்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பீட்டரோட ஒய்ஃப் மேரி ஜெனங்க வந்து பீட்டர் கிட்ட நீங்க பார்க்க சோர்வா இருக்கீங்களே, நைட்டு சரியா தூங்குனீங்களா இல்ல தூக்கம் வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு பீட்டர் கொஞ்சமா தூங்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறாரு. பீட்டர் வேலை செய்யற டெய்லி பகல் நியூஸ் பேப்பர் கம்பெனியோட பில்டிங் தான் காட்டுறாங்க. ஒரு வழியா பீட்டரும் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. பீட்டரை பார்த்ததும் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை பார்க்குற ஜான் பீட்டர் பார்க்கரை பார்த்து பார்க்கர்னு கத்துறாரு. அவர் பீட்டர் கிட்ட வந்து பீட்டர் நீ இங்க தான் இருக்கியான்னு கேட்கிறாரு. அதுக்கு பீட்டர் குட் மார்னிங் பாஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு இதை பத்தி பேசலாம் நேரம் இல்ல, உன்னை பார்க்க ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்றாரு. பார்க்கர் அவரோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து அங்க உட்காந்துருக்க ஒருத்தரை பார்த்து பென் கிளம்ப தயாரா இருக்கீங்களான்னு அவரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் நான் உங்களுக்காக 15 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் லேட்டுன்னு கேட்கிறாரு. அதுக்கு பீட்டர் லேட் ஆனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பீட்டரும் அந்த பென்ன்றவரும் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்க வேலை செய்யற ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங்க்கு வெளியே ஒரு ரோட்ல 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. பீட்டர் கூட வர பென்ன்றவர் யாருன்னா அவரும் அந்த நியூஸ் பேப்பர்ல பீட்டர் கூட வேலை செய்யறவர் தான். 2 பேரும் எங்க போறாங்கன்னா இவங்க இருக்க இடத்துக்கு வெளியே ஒரு இடத்துல பிரஸ் மீட் நடக்குது, அங்க தான் போறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டே பிரஸ் மீட் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு பாருக்கு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பீட்டர் அந்த பென்ன்றவர் கிட்ட நீங்க அதை எப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு பீட்டர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பீட்டர் நீங்க எப்படி உங்க பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க அதை பத்தி தான் கேக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என் ஒய்ஃப் என்னை விட்டு இறந்துட்டாங்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எதுக்கு ஃபீல் பண்றீங்க என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு பீட்டர் என் ஒய்ஃப் உங்க ஒய்ஃப் மாதிரி என்னை விட்டுட்டு இறந்து போகல, எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு பொறுப்புகள்லாம் இருக்கு, ஆனா நான் பாக்குற வேலையில நான் சந்தோஷமா இல்ல, இப்ப என் வாழ்க்கையில நடக்கிற எதையும் என்னால மாத்த முடியும்னு தோணல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்க எம்ஜே எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு பீட்டர் அவன் நல்லா தான் இருக்கா, அவ எல்லாத்துலயும் என்னை விட சிறந்தவ, ஆனா அவ அதை என்கிட்ட காட்டிக்கிட்டது இல்ல, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியல, நான் எல்லா நேரத்திலயும் கரெக்டா இருக்கேன் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெண்ணுன்றவர் பீட்டர் கிட்ட நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அரை தூக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே இருந்தா நீங்க எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுல இருந்து வெளியே வாங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் வீட்டுக்கு வந்து ஹால்ல ஒரு சோபால உட்காந்துருக்காரு. அப்ப பீட்டர் அவரோட பேக்ல இருந்து பால் மாதிரி உள்ள ஒண்ணு கையில எடுத்துட்டு அவர் வீட்டோட மாடிக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பால் மாதிரி உள்ள ஒண்ணு கையில வச்சுட்டு மாடியில நின்னுட்டு இருக்காரு. அதோட கட் பண்ணி லாஸ்ட் நைட்னு காமிக்கிறாங்க, அதாவது நேத்து நைட்டு நடந்ததை காமிக்கிறாங்க. அப்ப பீட்டர் அவரோட வீட்டுல ஹால்ல உட்காந்துட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் வீட்டு முன்னாடி ஒரு லைட்னிங் மாதிரி கிரியேட் ஆகுது. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததை பாக்குறாரு. அந்த லைட்னிங் கிரியேட் ஆனதுல இருந்து அவர் முன்னாடி ஒரு பாக்ஸ் வந்து விழுகுது. இந்த பாக்ஸ்ல இருந்து நீங்க தானே பீட்டர் பார்க்கர், இது உங்களுக்காக அப்படின்னு அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. பீட்டர் அந்த பாக்ஸை தொட போறாரு. அப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து அயன்மேன் வெளியே வராரு. ஃபியூச்சர்ல இருந்து அயன்மேன் பீட்டர் பார்க்கருக்கு அந்த பாக்ஸ் வழியா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்த அயன்மேன் பீட்டர் பார்க்கரை பார்த்து ஹலோ பீட்டர்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தா நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது பீட்டர் பார்க்கர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு டோனி ஸ்டார்க், என்னோட அப்பா பேரு, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு பீட்டர் உங்களை எனக்கு தெரியும், உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு அயன்மேன் நான் ஃபியூச்சர்ல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதை அனுப்புனேன், என் கூட இருக்கவங்க உயிர் வாழ்றதுக்காக ஒரு போர் நடந்துச்சு, அதுல இருந்து தப்பிக்க எங்களுக்கு ஒரு சில நொடி தான் கிடைச்சது, நாங்க அதுல இருந்து தப்பிச்சு இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், நீங்க நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, இதுக்கிடையில நம்பிக்கைன்ற ஒன்று தான் நினைச்சு நிற்கும், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கிட்ட பால் மாதிரி உள்ள ஒன்றை கொடுத்துட்டு இதுக்குள்ள பயோடெக் ஸ்டெல்த் ஷூட் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பீட்டர் இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பீட்டர் கிட்ட உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் உங்களை கடிச்சிருக்கணும், ஆனா கடிக்காம போயிடுச்சு, அப்படி கடிச்சிருந்தா உங்களுக்குன்னு சில பவர்ஸ் எல்லாம் கிடைச்சு பூமியில பெஸ்ட் சூப்பர் ஹீரோஸ்ல நீங்களும் ஒரு ஆளா இருந்திருப்பீங்க, உங்ககிட்ட நான் மறுபடியும் இதை சொல்றேன், 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இதை சரியா செஞ்சிருந்தா பூமியில இருக்க ஹீரோஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்திருப்பேன், ஆனா நம்ம இந்த உலகத்தை ஒன்னா பாதுகாப்போம், எங்க கூட நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் இல்ல பீட்டர் பார்க்கர் உங்களுக்குன்னு வேற வாழ்க்கை இருக்கு, நீங்க அப்பாவிகளை பாதுகாக்கணும், உயிர்களை காப்பாற்றணும், இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் சிறந்தவர்களா இருக்க நீங்க உதவி செய்யணும், அப்படிதான் நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப அந்த பயோடெக் ஷூட்டை கையில வச்சுட்டு மாடியில நின்றுட்டு இருக்க பீட்டரை தான் காமிக்கிறாங்க. அப்ப அவர் கையில வச்சிருந்த பாலை தொட்டதும் அது உடஞ்சு அதுக்குள்ள இருந்து அதை விட சின்னமா ஒரு கருப்பு கலர் பால் வெளியே வருது. அதுதான் அயன்மேன் பீட்டர் கிட்ட கொடுத்த பயோடெக் ஷூட். அப்ப பீட்டர் ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ள இருக்கிற ஸ்பைடர் எடுத்து எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி இருக்கிற டெஸ்ட் டியூப் ஓபன் பண்றாரு. அந்த ஸ்பைடர்
த்ரெட்ல வந்து அவரை கடிச்சிடுது. ஒரு வழியா நாயகன் மீண்டும் வராரு. அதுக்கப்புறம் பீட்டர் அந்த பயோடெக் ஷூட்டை போட்டுக்கிட்டு சாதாரண பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அதோட அந்த காமிக்கோட இஷ்யூ 1 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.